பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதிமுக ஆட்சியில சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே யார் அந்த சாரும் தண்டிக்கப்படுவார். என்னன்னா குற்றம் நெஞ்சு குறுகுறுக்குது. தான் ஆட்சி காலத்தில் நடந்த தப்பு இப்போ இன்னொரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெளிப்பட்டுருச்சு, குட்டு வெளியில வந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்து அதிமுகவை சம்பந்தப்பட்டவர்கள். சிலர்லாம் வந்து நேரடியாக பொறுப்புல இருக்கிறதும் வந்து மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சதும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அவங்க இத்தனை ஆண்டு கால ஆட்சியில இருந்த ஆதாரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கலைக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மடைமாற்றம் பண்ண முடியுமோ, மிரட்ட முடியுமோ. இந்த முறை போட்டி வந்து இன்னும் கடுமையாக இருக்கு. புதிதாக ஒரு நபர் வந்திருக்காரு. திமுகவுக்கு இது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி டஃப்? எதிரின்றதே யார் இருக்காங்கன்னே தெரியல. வர்ற எல்லாருமே திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒற்றை வரியை வந்து கொள்கையா வச்சுட்டு வராங்களே தவிர்த்து ரியாலிட்டி புரியாத ஒருத்தங்கள்லாம் இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாவே களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைக்காக. திரு அண்ணாமலை அவர்கள் இந்நேரம் இங்க இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறதுனால தான் அங்க வாரே நடக்குதுன்னு. அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு பேசிக்கும்போது அடுத்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்துருந்தாங்களே. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடையாது. அடுத்தடுத்த கொலைகள் நடந்தது. கொலைன்னு சொல்லலாம்.